இந்த ஸ்பேஸை கொடுக்காத என்ன சொல்லி வச்சிருக்காங்க பாரு. எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. அவன் இன்னும் திருந்தலமாமா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பெக்ஸ். இன்னைக்கு வேற லெவலில் கண்டென்ட்லாம் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24/7 என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா ஃபர்ஸ்ட் டைம் வந்துருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடந்தது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாஸ்க் நடந்தது. அந்த டாஸ்க்கில் பிரஜன் தான் வந்து அந்த நகையை வந்து எடுத்துட்டாரு. அந்த நகையை எடுத்து போய் ஒரு இடத்துல ஒழுக்கி வச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த நகையை தேடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாரோட ட்ரெஸ் எல்லாம் போய் தேடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் பார்வதி எல்லாம் போயிட்டு ஆதி வைக்கிறதுல அவங்களோட ட்ரெஸ்ஸில் தேடும்போது ஆதிரியில் சம்பளத்துக்கு காண்டாயிட்டாங்க. என் ட்ரெஸ்ஸில் வந்து யாரும் கை வச்சிங்க அப்படி தான், இனிமேல் யாரும் வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சண்டை போட்டாங்க. அதெல்லாம் வந்து விஜய் பார்வதி அங்கே எடுக்கல. சரி அரோரா போய் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க செக் பண்ணுறதுக்கு. செக் பண்ண உடனே அரோரா வந்து சண்டைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அரோரா வந்து ஆப்போசிட் டீம் தானே. பிக் பாஸ் எப்பவுமே வந்து 2 பேர் யாரெல்லாம் மோதினே இருந்தாலும் அவங்க 2 பேரும் எதிர போட்டு விட்டுருவாரு. அப்போ தானே வந்து சண்டை வரும். அதுக்கு தான் இந்த சண்டை வரதுக்காக தான் பிக் பாஸ் வந்து பிளான் பண்ணுறாரு. அதை தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா விஜய் பார்வதி போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸில் எடுக்கும்போது அரோரா வந்துட்டாங்க. இதில் வந்து அது எடுக்காதீங்க, என் நகையெல்லாம் ஏன் எடுக்கிறீங்க, எடுக்கக்கூடாது அப்படின்ற முடியும். இல்லை நான் எடுத்தே ஆகணும், ஏன்னா இங்கே தானே நகை இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தேடினாங்க. விஜய் பார்வதிக்கும் அரோராவுக்கும் பர்சனல் சண்டை வரத்துக்கு ஆரம்பிச்சு. என்ன பர்சனல் சண்டைன்னா ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து ஏற்கனவே வந்து கமருதீனை வந்து அரோரா வந்து ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டோட விஜய் பார்வதி சுற்றிக்கிறாங்க. அரோரா வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இது வந்து திரும்ப தொடர போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து இந்த சண்டை வந்து கொஞ்சம் முட்டிச்சு. என்னன்னா விஜய் பார்வதி பேச பேச அரோரா வந்து நாய் மாதிரி குறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த சவுண்டு குத்து, அதாவது இவங்க பேச பேச வந்து அவங்க நாய் மாதிரி கத்துறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு அரோரா குடுகுண்டு ஓடி போய் வெளியில உட்காந்து ஆயிரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அழுதா ஒருத்தர் ஆறுதல் படுத்துக்கு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, சமாதான புறா அப்படின்னு சொல்லலாம் போல. எஃப்ஜே பொண்ணுங்க அழுதா மட்டும் தான் கட்டி பிடிச்சி இதெல்லாம் ஆறுதல்லாம் பண்ணுவான். பசங்கள்லாம் யார் அழுதாலும் கிட்ட போக மாட்டான். அதே யார் மட்டும் சண்டையோ யாரோ தாரா அப்படின்ட்டு போயிடுவான். இதே வந்து பொண்ணுங்க அழுதா டக்குன்னு போய் கட்டி பிடிச்சிங்கன்னு சரிம்மா நல்லா இருக்குதுமா. ஏன்னா டேய், வீட்டுக்குள்ள ஏற்கனவே 2 பொண்ணுங்களே ஏமாத்திட்டேன், இப்போ 3வது பொண்ணாடா. எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து பிட்டு வந்து யாருக்கு போட்டிருக்கானா எல்ச்சி அரோரா தாங்க. ஏன்னா அரோரா கிட்ட ஏற்கனவே வெளியில் ஒரு படம் நடிச்சிருக்கான், நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அவன் இப்போ அரோராவை வந்து அடுத்த டார்கெட் பண்ணிக்கிறான். ஏற்கனவே 2 டார்கெட் பண்ணவங்க காலி ஆயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அடுத்த டார்கெட்டாக அரோரா. ஸோ இன்னைக்கு வந்து அரோரா அழைத்து போய் உட்காரும்போது ஆறுதல் பண்ணுறட்டு எஃப்ஜே வந்து பேசிக்கிறான். என்ன ஆறுதல் பண்ணுறானோ எனக்கு தெரிஞ்சு ஆறுதல் பண்ணுறன்ட்டு கரெக்ட் பண்ணுறான் போல வீட்டுக்குள்ளே 3வது ஆளா. ஸோ அதுதான் இப்போ போயிட்டு 24/7 அடுத்து என்ன அப்டேட் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. சரி வந்தவொடனே உங்களுக்கு அப்டேட் கொடுத்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.